கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனம். வெள்ளியை குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனிதனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தேவன் சோதிக்கிறார். மனிதனுடைய இருதயத்தையும் அவர் சோதிக்கிறார். எப்படி என்றால் புகழ்ச்சியின் மூலமாகவே. அதையே நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 21வது வசனத்தினுடைய பிற்பகுதி, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் அநேகர் இந்த சோதனையில் விழுந்து போவதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். புகழ்ச்சி வரும்போது நாம் விழுந்து விடாதபடி, பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடி ஜாக்கிரதையாய் தேவனுடைய உதவியின் மூலமாக அந்த புகழ்ச்சி என்கிற சோதனையை ஜெயிக்க வேண்டும். எனவே இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஜெபிப்போம். தேவரீர், புகழ்ச்சியின் மூலமாக வருகின்ற சோதனையில் நாங்கள் விழுந்து விடாதபடி நீர் எங்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படி புகழ்ச்சியின் மூலமாக விழுந்து போனவர்களை மீண்டும் தேவன் தூக்கி எடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் புகழ்ச்சியின் மூலமாக விழுந்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நீர் எங்களை காத்தபடியினாலே நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.